வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் why has nobody told me this before, அதாவது டாக்டர் ஜூலி ஸ்மித் எழுதியிருக்க இந்த புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படிங்கிற டைட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய ஊக்கம், சுய சந்தேகம், பயம், மன அழுத்தம், வாழ்க்கையை முழு அர்த்தமானதாக வாழ, இப்படி எல்லாத்தையும் பற்றி தான் இந்த புக்கில் டாக்டர் ஜூலி ஸ்மித் சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலையில் கூட எப்படி வாழலாம், நமக்கு ஒரு சேடான ஃபீலிங்ஸ் ஏன் வருது, நமக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வா, இல்லைன்னா வெளியே யாராவது திட்டினாங்களோ இல்லை அசிங்கப்படுத்தினாலோ, ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி சோகம் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுணர்வை ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்கிங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், தனிமையை மட்டும் விரும்பாமல் மற்றவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதுவே நம்மளை சுற்றி இருக்கிற இருளை போக்கி வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வரும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா மோட்டிவேஷன், அதாவது ஊக்கத்தை பற்றி சொல்கிறாரு. எது நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக முழுசாக ஒர்க் பண்ணுங்கள், உழைங்க. நாளைன்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடுறப்ப என்னாகும், நாளைன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடும்போது என்னாகும், நமக்கு மன அழுத்தம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றைய வேலையை இன்றைய செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் உணர்வுகளை என்னான்னு முழுசாக புரிஞ்சுக்கிங்க. உணர்வுகள் சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம், நம்மனாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் கூட இருக்கலாம். உணர்வுகளுக்கு தடை போடாதீங்க. தடை போடும்போது அது நமக்கு கெட்ட உணர்வுகளாக தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் உணர்வுகளை முழுமையாக புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க. நம்பிக்கையான நண்பர்களிடம் போய் உங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நடங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நிம்மதி கொடுக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்யுங்க. அடுத்து இழப்புகளை மறந்து விடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போது யாராவது உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா, ஐயோ இறந்துட்டாங்களே, இப்படி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் பேடு ஹாபிட் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா சிகரெட் அடிக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாமல் அமைதியான இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்து மூச்சு விடுங்க, தெளிவாக சிந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம சப்போஸ் ஒரு இன்டர்வியூ போகும்போது எல்லாரும் முன்னாடியும் லாங்குவேஜ், நிறைய பேர் இப்போ லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அப்போ என்னாகும், பதட்டம் வரும்போது என்னாகும், பயமும் இன்னும் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதுக்கு நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்கொயர் ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்கொயராக இருக்க ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வர வரைக்கும் மூச்சை இன்ஹேல் பண்ணுங்கள். அடுத்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வர வரைக்கும் மூச்சை எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 times நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பயமும் பதட்டமும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்போ நம்ம பயத்தை போக்கணும்னா அதை எதிர்க்க கற்றுக்கிட்டாலே நம்ம பயத்தை போக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறாரு. ஆரோக்கியமாக வாழ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக சரி செய்யணும். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை சரி செய்ய முடியும், இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிங்க, லைட்டாக எடுத்துக்கிங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். பெர் டேக்கு 30 minutes அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மென்டல் ஹெல்த்தை சேஃபாக வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த புக்கில் நிறையா நம்மளோட லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த புக்கை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி த்ரூ அமேசான் மூலியமாக வாங்கிக்கிங்க. நலமுடன் வாழுங்க. நன்றி, வணக்கம்.